ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி கார சட்னி பண்ணிடலாங்க. அதற்கு காலையில் வந்துங்க தோசை சுட்டாங்களா, டக்குன்னு என்ன பண்ணலான்னு தெரியல, லேட்டாக எழுந்திரிச்சிட்டு, அதனால் கார சட்னி பண்ணாங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாங்க. முதல்ல கார சட்னிக்கு ரெடி பண்ணிடலாங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி போட்டுக்குங்க. நீங்கள் 2 3 எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் பாதி அளவு போட்டிருக்குறேங்க. உப்பு போட்டுக்கலாங்க. அதோட நம்ம வரமிளகாயும் 4 எண்ணெய் சேர்த்திருக்குறேங்க. 4 தக்காளிக்கு 4 அரைச்சிட்டு வந்துடலாங்க. புதுசாக வாங்கின நம்ம பிரீத்தி, அதில் பிரீத்தி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்துட்டு தாளிச்சிடலாங்களா. சின்ன கடாய் ஒன்று வச்சுங்க. அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான கடுகு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தப்பருப்பு 1 ஸ்பூனுங்க. அந்த டேஸ்ட்டுக்கு இது ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு அதில் கலந்தாதாங்க நல்லா இருக்குங்க. நல்லா கடலைப்பருப்பு வந்துங்க நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும், காரம் பத்தலைன்னா இன்னொரு மிளகா கூட நம்ம போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதுங்க. அதோட தாளித்ததை இதில் ஊற்றிடலாங்க. கொஞ்சம் நேரம் அடுப்புலையே பாத்திரம் இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தோசைக்கு ரெடி பண்ணிடலாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் இது வச்சு சாப்பிட்லாங்க. கார சட்னி டேஸ்ட்டாக இருக்குங்க. நேற்று தான் மாவாட்டினங்களா, மாவுக்கு வந்துங்க 5 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் உளுந்து போடுங்க. மாவு இட்லி தோசையில் சூப்பராக வரும். இட்லி தாங்க நம்மளுக்கு நல்லா பவுன்னு வரணும், இட்லி மாதிரி வரணுங்க. இப்போ இன்றைக்கி வந்துங்க நேற்று இட்லி சுட்டாங்களா, அதனால் இன்றைக்கி தோசை சுட்டுக்கலான்ட்டார் அவங்க அப்பா. அதனால் தோசை சுட்டுட்டுங்க அதை ரெடி பண்ணியாச்சுங்க. டெய்லி ஒரு சட்னி பண்ணி கொடுங்க. அப்போ தான் வீட்டில் எல்லாம் நம்மளாம் சமையல் கலையில், நம்மளாம் யூடியூப் சேனல் நடத்திட்டு சமையல் கலையில் வல்லனராக இருக்கணும்ல மக்களை. எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. டெய்லி ஒரு ஸ்வீட். இன்றைக்கி வந்துங்க கேக் வாங்கிட்டு வந்தாரா, அதை வச்சாச்சுங்க. ரெடி ஆகிடுச்சிங்க. எடுத்து சர்வ் பண்ணிடலாம். வீட்டில் வந்துட்டார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அப்புறம் இதெல்லாம் முடிச்சிட்டுங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாங்க. சாப்பிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாங்களா. எத்தனையோ குரு காத்திருந்தேன் பல காலம், காலம் உன்னை காட்டவில்லை. காத்திருந்தேன் பல காலம், காலம் உன்னை காட்டவில்லை. ஆண்டுகள் பல கடந்து கண்டுகொண்டேன் உந்தனை. காலமுள்ள நாள் வரைக்கும் நான் உங்கள் காலடியில், காலமுள்ள நாள் வரைக்கும் நான் உங்கள் காலடியில். பல குருவை நான் கண்டேன், என்பதையோ கிட்டவில்லை. பல்லாண்டு நான் தேடி அழுதேனையா, பல கோடி ஜென்மங்கள் எடுத்தேனையா. எத்தனையோ குரு இருக்க எங்கள் குருவாகி
வாழ்க்கை சக்கரத்தில் சுற்றி வந்தேனே வாழ்க்கை சக்கரத்தில் சுற்றி சுற்றி வந்தேனே மாலை சிக்குண்டேன் பூரணத்தை அறியவில்லை மாலை சிக்குண்டேன் பூரணத்தை அறியவில்லை ராமநாமம் கம்பனக்கு பூரணத்தை உணர்த்திவிட்டார் ராமநாமம் கம்பனக்கு பூரணத்தை உணர்த்திவிட்டார் ராமநாமதி கம்பனக்கு பல்லாண்டு நான் தேடி அழைத்தேனையா பல கோடி ஜென்மங்கள் எடுத்தேனையா எத்தனையோ குருவிருக்க எத்தனையோ குருவிருக்க நீ எந்தன் குருவாகி நல்லாண்டு நான் தேடி அழைத்தேனையா பல கோடி ஜென்மங்கள் எடுத்தேனையா எத்தனையோ குருவிருக்க குருவாகி எத்தனையோ குருவிருக்க எந்தன் குருவாகி சப்தகிரி யோகிராம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணடா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணஜடா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணடா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணஜடா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணஜடா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ